வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றச்செயலுடன் தொடர்புடைய செவ்வந்தியுடன் வெளிநாட்டில் சிக்கிய யாழ்ப்பாண தம்பதி. சரத் பொன்சேகா வசமுள்ள அந்த குரல் பதிவு சவால் விடும் நாமல். விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து சரத் பொன்சேகா புகழாரம். தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதிய உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி நடத்திய விசேட சந்திப்பு. கோட்டபாயவின் பாரிய வீடு அரசாங்க வசமானது, கையகப்படுத்திய சிஐடி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் போலீசாரினால் தேடப்பட்டு வந்த இஷார செவ்வந்தியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி ஒன்றும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் செவ்வந்தி உட்பட 5 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பகா மற்றும் நுகேகொடையைச் சேர்ந்த 2 பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்டு கனிமுல்ல சஞ்சீவு படுகொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷார செவ்வந்தி உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை நாளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம், மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினரால் இசார செவ்வந்தியை கைது செய்வதற்கு சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கூட்டு நடவடிக்கையில் இசார செவ்வந்தி உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைநகர் காத்மண்டுவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் இசார செவ்வந்தி மற்றும் குழுவினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சரத் பொன்சேகா குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். ராஜபக்ஷக்கள் மீதான பொன்சேகாவின் விவகாரம் மற்றும் காணொலி வெளியிடும் விவகாரம் என்பன தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொன்சேகாவின் இயல்பு அது, முன்னரும் அவர் அப்படித்தான். குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும், அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது. கோட்டபாய ராஜபக்ஷ பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்கக்கூடும். ஆக அதை வெளியிட்டால் தற்போது பொன்சேகாவை நம்புவர்கள் நிலை என்னவென்று சொல்வது என்றார். போர்க்களத்திலிருந்து தப்பிவிடாமல் இறுதி வேட்டு வரை போராடி உயிர் நீத்தமைக்காக விடுதலை புலிகளின் தலைவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகளின் தலைவர் எமது எதிரணியாக இருந்தாலும் தப்பிவிடாமல் இறுதி வரை சமரிட்டார். அதற்குரிய கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகின்றேன். போர்க்களத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டு வரை போரிட்டார். எனவே இந்த விடயத்துக்காக முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் அவர் மீது எனக்கு எப்போதும் தனியான மரியாதை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதிய உயர்வு தொடர்பாக தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புக்கு ஏற்ப தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தை உயர்த்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது தோட்ட தொழில் தற்போது எதிர்கொள்ளும் சவால்களை தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தோட்டத்துறையை மேம்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் கொள்கையை ஜனாதிபதி விளக்கினார். மேலும் இது தொடர்பாக அரசாங்கம் தனது முழு ஆதரவையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கதிர்காமம் மெனிக் நதிக்கு அருகில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ வைத்திருந்ததாக கூறப்படும் வீடொன்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த சொத்தை அரசாங்க சொத்தாக கையகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்புடைய நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பொனராகலை மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் அப்துல் ஜபார் சம்பவ இடத்துக்கு சென்று சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை பொறுப்பேற்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தொடர்பாக கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அசோக விக்ரமசிங்கவும் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எதிர்காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கட்டடம் அரசு அதிகாரிகளின் தங்குமிடத்துக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நீர்ப்பாசன பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த நடவடிக்கை மூலம் அரசுக்கு புதிய வருவாய் ஆதாரத்தை உருவாக்குவதே நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.